பேரிடர் நிவாரண நிதியாக மத்திய அரசிடம் பல முறை கூறியும் இதுவரையில் ₹1 கூட மத்திய அரசிலிருந்து மாநில அரசுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் இதுவரையில் வழங்காத மத்திய அரசு, ஒன்றிய அரசு, அந்த ஒன்றிய அரசின் பிரதமராக இருப்பவர் தமிழகத்திற்கு இந்த ஆண்டு மாத்திரம் 7 முறை வந்து சென்றிருக்கின்றார். அவரது பெயரே இன்றைக்கு எண்ணெயில் வடை சுட்டு பார்த்திருப்போம். வெறும் தண்ணீரில் வடை சுடுகின்ற பிரதமர் என்பதை இன்றைக்கு நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். 7 முறை தமிழகத்திற்கு வருவதற்கு வழி தெரிந்த பிரதமருக்கு மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு முறை கூட சென்று சந்திக்கவில்லை. அதோடு இல்லாமல் மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய துயர்களை துடைத்து அந்த பேரிடரால் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்து இயல்பு வாழ்க்கைக்கு திருப்பிய முதல்வர், தமிழ்நாட்டை இயல்பு வாழ்க்கைக்கு திருப்பிய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்றால் அது மிகையாகாது. ஆனால் தமிழகத்தில் மட்டுமல்ல, தெலுங்கானாவிற்கு போனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தான் பேசுகிறார். வட மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்றாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தான் பேசுகிறார். ஏன் தமிழகத்திற்கு வந்தாலும் தமிழகத்திலே இருக்கின்ற 1 டஜனுக்கு மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இருந்தாலும் அவர் குறிவைத்து தாக்குவது திராவிட முன்னேற்ற கழகத்தை மாத்திரம்தான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்னவென்றால், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. அவர் மேடையிலே முழங்குகின்றார், அவர் மேடையிலே தெரிவிக்கின்றார், நான் தமிழகத்திற்கு வந்தாலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புலி கரைக்கிறது என்று. வயிற்றில் புலி கரைத்ததால் தான் தமிழகத்தில் இந்த முறை பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தேர்தலிலும் கடந்த 2019ஆம் ஆண்டு வாங்கிய வாக்குகளை விட திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான வாக்குகளை அள்ளி செல்லும். ஒரு இடம் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டிலே இடமில்லை என்று தமிழக மக்கள் முடிவெடுத்ததால் தான் எப்படியாவது முன்வைப்பு தொகையாவது பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகின்றார் என்றால் வயிற்றில் புலி கரைத்திருப்பது அவருக்குத்தானே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபட கூறுகிறேன். திடம் படைத்த திரண்ட தோள்கள், உறுதியான நெஞ்சுரம், மதிநுட்பம், யாருக்கும் அஞ்சாத நிலை, பிறந்ததிலிருந்து 14 வயது முதல் இயக்கத்திற்காக மக்களுக்காக களம் கண்டவர், இந்த இயக்கத்துடைய தலைவர், இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே இப்படிப்பட்ட எந்த விதமான அச்சுறுத்தல் வந்தாலும் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் இரும்பு மனிதர் கழக தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையிலே அணிவகுப்போம். இப்படிப்பட்ட மிரட்டல், அச்சுறுத்தல் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் உற்சாகம் அடைகிறது, மேலும் விரைவாக பணிகளை ஆற்ற துவங்குகிறது என்பதை தெரிவித்து, பாரத பிரதமர் அவர்களே, தொடர்ந்து நீங்கள் தமிழகத்திற்கு வாருங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பல்வேறு அவதூறுகளை அள்ளி வீசுங்கள், தொடர்ந்து பயமுறுத்துங்கள், தொடர்ந்து மிரட்டி பாருங்கள். எப்படி அடிக்க அடிக்க பந்து எழும்புமோ, எப்படி காய்ச்ச காய்ச்ச தங்கம் சுக்கத்தங்கமாக மாறுமோ, எப்படி தீட்ட தீட்ட வைரம் ஒளி வீசுமோ, அதுபோல் நீங்கள் மிரட்ட மிரட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் வேகமாக களத்திலே நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய இயக்கத்துடைய தலைவர் கடுமையான உழைப்பாளி, நாட்டு மக்களுக்கு சொல்லனா பணிகளை செய்து வருபவர். அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும்.
அவர் நீண்ட காலம் வாழ வேண்டுமென்றால் நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, எதிர்வருகின்ற எந்த தேர்தலானாலும் அவருக்கு வெற்றிகளை நாம் பரிசாக அளிப்போம் என்ற உறுதியை அவர் பிறந்த நாளிலே எடுத்து, நம்முடைய முதல்வர் பல்லாண்டு வாழ்ந்தால்தான் தமிழகத்துடைய மக்கள் சுபிட்சம் பெறுவார்கள் என்பதால் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் பெற்று நம்முடைய முதல்வர் வாழ்வாங்கு வாழ இறைவனின் இயற்கையை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.